விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த 4/4/2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக வெளியிடப்பட்ட அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் குறித்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக என்னுடைய பேட்ச்மேட்டு, என்னுடைய நீண்ட நாளைய நண்பர், அவர் திரு துரைசிங்கம் டிஎஸ்பி, அவர் நேற்றைக்கு இறந்து போயிட்டார். ஆனால் நேற்றைக்குன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இறந்து போனது மாதிரி தெரியுது. அவர் தனிமையில் மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளத்தில் அவருடைய சொந்த வீட்டில் வச்சு வந்தார். அவருக்கு ஒரே பையன் சென்னையில் இருந்துட்டார். நேற்றைக்கு வந்துட்டார் அந்த பையன். இவருடைய மனைவி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 30 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த ஒரே பையனுக்காகவே ரொம்ப டெடிக்கேட்டடாக திருமணம் செய்துக்கிடாமல் அவர் மறுபடியும் அந்த பையனுக்காகவே வாழ்க்கை வாழ்ந்தார். என்னுடைய நெருக்கமான அந்த பேட்ச்மேட்டையும் தாண்டி நெருக்கமான நண்பர் அவர் இறந்து போயிட்டார். அவருடைய அந்த மரணத்திற்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்மளுடைய சேனல் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அதனுடைய இதுக்குள்ளே போவோம். இப்போ இந்த 4/4/2025 டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அது பார்த்தோம்னா அந்த ஷார்ட்ஃபால் வேக்கன்சி ஒரு 53 உட்பட மொத்தம் 1352 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. இதில் அப்போவே நம்ம அதற்கு முன்னாடியே அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கு வரவேற்பு தெரிவித்து நம்ம பதிவு போட்டோம். இருந்தாலும் அந்த 2023 அந்த நோட்டிஃபிகேஷன், அந்த எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. தீர்ப்புக்கான எல்லா விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்புக்கான தேதி குறிப்பிடப்படாமல் அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வாரத்தில் வந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வெகு சீக்கிரத்தில் வந்துடலாம். ஏற்கனவே முன்னரே சொன்னது மாதிரி யாருக்கும் பாதிப்பில்லாத அளவிற்கு, தேர்வு செய்யப்பட்ட யாருக்கும் பாதிப்பில்லாத அளவிற்கு விரைவில் அதனுடைய ட்ரைனிங் அவங்க போகணும். அதற்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இந்த இதில் பார்த்தோம்னா, அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு குறித்து எனக்கு நிறையா சொன்னீங்கப்பா. அதில் அந்த கல்வி தகுதி பற்றி ஒரு குரூப் நிறையா சொல்லியிருக்கீங்க. அதுவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அப்புறம் அந்த வயது குறித்து சொல்லியிருக்கீங்க, ஆனால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அப்புறம் அதுலேயே அந்த ஆதரவற்ற விதவை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதே இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்றது அது பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த ஆதரவற்ற விதவை அந்த கோட்டாவுக்குள்ளேயே எங்களையும் சேர்க்கலாம் சார், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு. அதனால் அதுவும் பார்ப்போம். அப்புறம் அந்த திருநங்கை, டிரான்ஸ்ஜெண்டரு அது குறித்து சொல்லியிருக்கீங்க, அதுவும் பார்ப்போம். இப்போ இதெல்லாம் இப்போ ஒரே பதிவில் போட்டோம்னா எதுவுமே எடுக்காமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வயதுக்கான இதை பார்த்துக்கிறேன் நான். வயது பார்த்தோம்னா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் 1/7/2025 அதைத்தான் கட் ஆஃப் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நியாயமாக அந்த போன வருஷமே வந்திருந்திருக்கணும். அவங்க தான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் அவர்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன், பிசி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. அப்படின்னும் போது தார்மீக அடிப்படையிலேயே அது நீங்கள் தானே சொன்னது. இப்போ நம்ம மாதிரி இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களோ இல்லைன்னா இந்த கோச்சிங் அகாடமி வச்சு நடத்துகிறவங்களோ அவங்க ஏதோ ஒரு ஸ்பெகுலேஷனில் சொன்னது இல்லைல்ல, அவர்கள் வியூகத்திலேயா சொன்னாங்க இந்த மாதிரி வராடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது உங்களது அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்களே வெளியிட்டது. நீங்கள் சொல்கிறத நீங்களே கேட்கலைன்னா எப்படிங்க? யார் சொன்னால் கேட்பீங்க? அப்போனா நம்ம வெளியிலேருந்து சொன்னால் கேட்க மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறதையே நீங்கள் கேட்கலைன்னா எப்படி? இப்போ இந்த அறிவிப்பு வருது பார்த்தீங்களா, அது தள்ளி போகிறது இருக்கட்டும். ஆனால் அது கூட டியூ டு சம் உங்களுக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்டில் கொஞ்சம் தள்ளி போகலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஆஸ்பிரண்ட் தரப்பில் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 2024க்கான அந்த வர வேண்டியது இருக்குது நோட்டிஃபிகேஷன், கொஞ்சம் தள்ளி போகும். கொஞ்சம் தள்ளி போய் இப்போ 10 மாதம் ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ வந்துச்சுன்னா
நியாயமாக சட்ட ரீதியாக தார்மீக ரீதியாக இந்த 2024 தானே வயதுக்கான வரம்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் போட்டு தான் அந்த இப்போ அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவர் திரு அண்ணாமலை, திரு அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாம் அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் இது அன்புமணி ராமதாஸ் இன்னுமே வந்து கூடுதலாக கேட்குறாரு. ஆனால் வந்து ஜென்ரலுக்கே வந்து நீங்கள் 33 கொடுங்க, பிசிக்கு வந்து 35 வரைக்கும் கொடுங்க, இதுக்கு வந்து எஸ்சிக்கு 38 வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கூடுதலாகவே கேட்குறாரு. ஆனால் குறைந்தபட்சம் போன வருட கணக்கை நீங்கள் வயது வரம்பா வச்சு போன வருடம் வந்து அதே வந்து 1/7/2024 வயது வரம்புக்கான கட் ஆஃப் டேட்டா வச்சு தான் நீங்கள் இந்த ஜென்ரலுக்கான வயது 30, பிசி எம்பிசி அந்த பிசிஎம் அதற்கானது 32, எஸ்சிக்கானது 35 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படின்னால அந்த ஓராண்டு தள்ளி போச்சு பார்த்தீங்களா, அவங்க இப்போ 33 இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். இது யார் செஞ்ச தவறு? அரசு தரப்பில் இருந்த தவறுக்கு ஆஸ்பிரண்ட்டுக்கு தண்டனையா? கொஞ்சமாச்சு நியாயமாக இருக்கா? அதுவும் அதே நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் கோட்டா 20%க்குலாம் வந்து அந்த கட் ஆஃப் டேட்டு 1/7/2024 தான் கொடுத்துருக்கீங்க. அப்படி வருமா எங்கேயாச்சும்? அந்த ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஒரே நோட்டிஃபிகேஷனில் ஒருத்தருக்கு வந்து அந்த 1/7/2025 இன்னொரு குரூப்புக்கு 1/7/2024ன்னு நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை அந்த பை ஹேண்டு கிளரிக்கல் மிஸ்டேக்காக கூட விட்டுருக்கலாம். அதை கூட சரி பண்ணிடலாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு சின்ன நீங்களே ஒரு தகவல் சொல்லி சரி பண்ணிடலாம். அதாவது பொதுவாக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அறிவிப்பு வெளியாகும், அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, அப்புறம் வந்து களத்தில் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு ஓடுறது அதெல்லாம் நடக்கும். நான் சரி கரெக்டாக ஓடினேன், கரெக்டாக இருக்கேன், உயரங்க சரியான உயரம் இருந்தேன், குறைச்சி அளந்துட்டாங்க, இந்த மாதிரியான அந்த காம்ப்ளிகேஷன்லாம் வரும். அப்புறம் மறுபடி தேர்வு சரியான விடைக்கு தவறான மார்க்கு இது மாதிரி வரும். அப்புறம் இன்டர்வியூ முடித்த அந்த ரிசல்ட்டு இது எல்லாமே வரும். ஆனால் அதெல்லாம் நீதிமன்றம் போகும். அந்த பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியும் நீதிமன்றமும் தான். அது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எப்போவா இருந்தாலும். ஆனால் நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த பிரிக்க முடியாததுன்ற மாதிரி அங்கே போக வச்சுருவீங்க போலையே. பாம்லே ஆஸ்பிரண்ட்டு நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் 4ஆம் தேதி போட்டிருக்கீங்க. உடனடியாக வந்து நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் எல்லாமே தயார் பண்ணியிருப்பாங்க. இதை லாஸ்ட் சான்ஸாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கிடைக்கலன்னா போயிட்டு போகுது, அது வேறு விஷயம். கிடைக்கலன்னா பார்த்துக்கிடுவோம். ஆனால் கடைசி அப்பியரன்ஸியா உயிரை கொடுத்து இதில் அடிப்போம்யா அப்படின்ற அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு ஏமாற்றத்தை பரிசாக தரக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறேன். இது தொடர்பாக இந்த பசங்க வந்து நேற்று கூட வந்திருந்தாங்களாம்லாங்க. அவர் முதல்வர் முந்த நாள் அன்னைக்கு திங்கக்கிழமையே நம்ம முதல்வரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக ஆழ்வார்பேட்டைக்கு வந்திருந்தாங்க. ஒரு 50-60 பேர் தமிழ்நாடு முழுவதும். அந்த பசங்களை வண்ணார்பேட்டைக்கு தூக்கிட்டு போயிட்டீங்களா? வந்து முதல்வருக்கு இப்போ என்ன மனு கொடுத்தா என்ன ஒரு நியாயமான இது தானே? அவங்கள கொண்டு போய் அந்த விசாரித்த எஸ்ஐலாம் அவ்வளவு கேவலமாக அவ்வளவு மட்டமாக போடா வாடா இவனை பெண்களை பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்துருச்சான் ஒரு 10 பிள்ளைங்க. அதுகளையும் வந்து தரக்குறைவான பேச்சு. ஏங்க அப்படியே? இதில் என்ன அந்த போலீஸுக்கு என்ன இந்த குறைந்தபட்ச நாகரிகம் தெரியாதா? ஆனால் வண்ணாரப்பேட்டையில் கொண்டு போய் ஏதோ தீவிரவாதி குரூப் மாதிரி இது எப்படி அசம்பிளா? நீங்கள் யார் அவங்களுக்கு தலைவர்? எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா முதல்வரை பார்த்து மனு கொடுக்க போகிறேன், ஒரு 1 இயருக்கு கூடுதலாக கொடுங்க ஏன்னு கெஞ்சி கேட்டு மனு கொடுக்க போகிறேன். அவ்வளோதானே அவனுடைய கோரிக்கை. என்ன இதில் வந்து 30 வயதுன்னு வச்சுருக்காங்க ஜென்ரலுக்கு, அதை 31 ஆக்குங்க. பிசி எம்பிசி தான் பெரும்பாலும் வந்திருப்பாங்க. ஆனால் அதை வந்து எங்களுக்கு கடைசி சான்ஸுங்கய்யா 31 ஆக்கிங்க, எங்களுக்கு 32 33 ஆக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துருந்துருக்கலாம். இது என்ன கொடுத்துட்டு போகிறாங்க? அனுமதிச்சுட்டு போக வேண்டியதானே? எதை எடுத்தாலுமே இந்த போலீஸ் பண்ணுற வேலை இதெல்லாம் வந்து வேலை தேடும் இளைஞர்களை சர்வ சாதாரணமாக மனு கொடுக்கணும். என்ன பிஏட்டை கொடுத்தா வாங்கிட்டு போகிறாங்க. முதல்வர் செய்கிறாரு செய்யலை, எங்கெங்கே இருந்தாலும் முதல்வருக்கு மனு கொடுக்கணும்னு வந்தால் பார்த்தீங்களா? தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து அவனுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு திருப்தியாச்சும் இருக்கும்ல. அவன் முதல்வரை பார்த்தான், மனுவை கொடுத்தான், என்ன செய்கிறாங்களோ பார்ப்பான் அப்படின்னாச்சும் இருக்கும்ல. அதுக்காச்சும் அனுமதிச்சு போக வேண்டியதானே? நீங்கள் பண்ணுறதுலையே அந்த இயல்பான யதார்த்தமாக இருக்கக்கூடிய முதல்வருக்கும் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறீங்க. ஆனால் இது மாதிரி இடைவெளியை அதிகப்படுத்தக்கூடிய வேலை அடுத்த வருடம் தேர்தலை இருக்கக்கூடிய நிலையில் இது நல்லது கிடையாது. அவ்வளோதான். இது முதல்வருடைய கவனத்துக்கு ஐஜி இன்ட்டு மூலமாக உங்களது புல்லட்டின் மூலமாக கோன் போன அவர் பார்க்காம போயிட்டார், அது வேறு விஷயம். எந்திரிச்சோம் வந்தோன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சும்மா நிற்கிறாங்களாக்குன்னு பார்ப்பாங்க. பெட்டிஷன் கொடுக்க வந்தால் மனு கொடுக்க வந்தால் அவர்களது கோரிக்கை இதுதான் அப்படின்னா அதை நியாயமாக அனுமதிச்சிருக்கணும். அனுமதிக்காதது மகா சட்ட விரோதம். அவர்களை கொண்டு போய் அங்கே இருக்கிறவனை ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வண்ணாரப்பேட்டையா அங்கே கொண்டு போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சு
அப்புறம் ரிலீஸ் பண்ணி நல்ல வேளை ரிமாண்டுக்கு அனுப்பாமல் போனீங்கல்ல, அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க. ஆனால் அவ்வளோ கேவலமாக பேசி. அதனால் இப்போ நம்ம இந்த சேனல் சார்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, வாய்ஸ் இன் போலீஸ் சேனல் சார்பாக கேட்டுக்கிறது, இவர்களுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க 2024ஆம் ஆண்டு மே மாதம் ஜூனில் அறிவிப்பு வருதுன்னு நீங்கள் தான் உங்களது அஃபீஷியல் வெப்சைட்டில் சொன்னீங்க. அதே நிலையில் வச்சு இந்த வயது வரம்பை அந்த 2024 அதில் தான் கட் ஆஃப் வைக்கணும். 1/7/2024 அதை தான் கட் ஆஃப் டேட்டா வச்சு நீங்கள் வயது வரம்பு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனல் சார்பாக முதல்வருக்கு கோரிக்கையாக கொடுக்குறோம். ஆனால் அதுக்கடுத்து பேசுவோம்ப்பா, நான் ஒரே இதில் தான் அதிகம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த கல்வி தகுதி பற்றி சொல்லியிருக்கீங்க, அப்புறம் அந்த ஆதரவற்ற விதவை சொல்லியிருக்கீங்க, அப்புறம் திருநங்கை சார்பாக சொல்லியிருக்கீங்க. எல்லா இதுவும் அடுத்தடுத்து பேசுகிறேன். இப்போதைக்கு முக்கியமாக இந்த பசங்களுக்கான முதல் கோரிக்கையாக இதை வைக்கிறேன். இதுக்கே கோர்ட்டுக்கு போக வச்சுறாங்க, ஒரு நியாயமான கோரிக்கை. ஆனால் அதனால் இந்த பாதிக்கப்பட்டு அரசாங்கமோ டிஎன்யூஎஸ்ஆர்பியோ செவி சாய்க்கலைன்னா இந்த பாதிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடிய மாணவர்கள் ஒருங்கிணைந்து நீங்கள் நீதிமன்றம் போகலாம்ப்பா. ஆனால் அதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்டே பண்ணி கேட்குறதுக்கு சொல்லலை. உங்கள் தரப்பில் ஒரு நியாயமான நல்ல கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதன் அடிப்படையில் போன வருஷம் அவங்களே தான் சொன்னாங்க, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் சொன்னாங்க. அதை அவங்க சொன்னதை அவங்களே கேட்கலைன்னா எப்படிங்க நாங்கள் யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால் பார்த்துக்குங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.